ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகந்தி கிளாஸோடைய பேசிக் கிரிட்ஸ் ஃபில்லிங்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, பாக்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணுறத தான் வந்து நம்ம கிரிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கறது தான் வந்து பேசிக் கிரிட்ஸ் ஃபில்லிங்ஸ்னு வந்து சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்லாண்டிங்கான கிரிட்ஸ் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்லாண்டிங் கிரிட்ஸை வந்து எப்படி போடணுன்ட்டு. ஸோ ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறோம்னா டியர் ட்ராப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டியர் ட்ராப்ஸை வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். இதில் டியர் ட்ராப்ஸ் மட்டும் அப்ளை பண்ணணுன்ட்டு கிடையாது, உங்களுக்கு லீஃப் டிசைன் வந்து எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லீஃப் டிசைனும் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்டாக வந்து நம்ம ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். நான் சிங்கிள் லைன் தான் வந்து போட்டிருக்கேன், பட் நீங்கள் வந்து டபுள் லைன் கூட ட்ரா பண்ணிவிட்டு இது போல் டாட் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிசைனை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேர்ட் டிசைனில் வந்து நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா திக் லைனை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பாக்ஸையும் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ளவருடைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லைனா வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் டிசைனில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம தேர்ட் டிசைனில் வந்து என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறோம். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் கிரிட்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போது அந்த பாக்ஸையும் நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது போல் இந்த 4 லைன்ஸை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள்.
ஸோ 5th டிசைனில் வந்து ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா வேவி லைன் மாதிரி அந்த லைன்ஸ் மேலே நம்ம வந்து போடுறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ஃப்ளவருடைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பெட்டல்ஸுமே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி போடுங்க. இந்த பெட்டல்ஸை வந்து நீங்கள் அப்படியே விட்டாலும் ஓகே, இல்லைனா வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நான் மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். மெகந்தி கிளாஸோடைய அட்மிஷன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.